வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயத்தை. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தக்காளி கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கிப்போம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நான் 3 முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறேன். மசாலா வாசனை எல்லாமே நல்லா போயிருச்சு. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. இப்போ முட்டை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட புதினா இருந்தாலும் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ முட்டை நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாத்து கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மேலே வச்சு ரோல் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்கள் ரெசிபிலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.